Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் கொத்துக்கறி தான். இந்த கொத்துக்கறி சாதத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல சைட் டிஷ். சாதம் மட்டுமே கிடையாது, மற்ற டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கொத்துக்கறி ரெடி பண்ண மட்டனை கடையிலே நம்ம கேட்டு இந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும், இல்லைனா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கணும். கொத்துக்கறிக்கு மட்டன் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த கலரில் இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். கலர் டார்க்காக மட்டன் வேக ரொம்ப டைம் எடுக்கும். 300 கிராம் கொத்துக்கறி இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துப்போம். இந்த கொத்துக்கறிக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் போட போகிறோம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மல்லி நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ மல்லி நல்ல வாசம் வந்துட்டது. இந்த டைம் ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுப்போம். காரத்துக்கேற்ப மிளகாய் வத்தல் போட்டுப்போம். இன்றைக்கி நான் 6 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்துப்போம். மிளகாய் வத்தல் போட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. மிளகாய் வத்தல் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வறுத்தாச்சு, இதை நல்லா ஆற விட்டுப்போம். நல்லா ஆறிட்டது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொத்துக்கறி ரெடி பண்ணிடுவோம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் போட்டு சோம்பை நல்லா பொரிய விடுவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப் போட்டுப்போம். கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். மட்டனுக்கு ஈக்குவலாக நம்ம வெங்காயம் போட்டோம்னா அந்த கொத்துக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடியலைன்னா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயமாக நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறிட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை நம்ம போட்டுப்போம். இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிட்டது. இந்த டைம் 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கினதை போட்டுப்போம். கூடவே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கினதை இதில் போட்டுப்போம். இதுக்கு தக்காளி அதிகம் போட தேவை கிடையாது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 300 கிராம் கொத்துக்கறியை இதில் போட்டுப்போம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அந்த மட்டனோட நல்லா ஒன்று சேரட்டும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். தண்ணி இதுக்கு விட தேவை கிடையாது. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். மட்டனும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வேக விடணும். குக்கர்னால் 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அதே இது நம்ம பேனில் வச்சோம்னா 20 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நடுவில் ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த கொத்துக்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம். இதை மூடி போடாமல் தான் நம்ம இப்போ நல்லா வற்ற விடணும். மூடி போட்டோம்னா அந்த தண்ணி வற்றாது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போட்டுப்போம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த கொத்துக்கறியை டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னா நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி கொஞ்சம் திக்கான கிரேவியாக நம்ம எடுத்துக்கணும். குக்கரில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா இந்த கொத்துக்கறி வேக 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது.
இப்போ நம்மளோட கொத்துக்கறி நல்ல திக்கான கிரேவியாக வந்துட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சமைக்கும் போதே இதனோட வாசம் நம்மளை சுண்டி இழுத்துரும், உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கொத்துக்கறி. நீங்களும் இந்த மெத்தடில் மட்டன் கொத்துக்கறி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.